பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. வாசிப்போமே முதல் வசனமாக யோவான்ல 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லோருக்குள்ளுமாக, ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருவருக்குள்ளுமாக அவர் நம்ம முந்தி ஒரு காலத்துல மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்துல இருந்தோம், பாவம் செய்து எல்லா மனிதர்களும் தேவ மகிமையை இழந்தவர்களாக இருந்தோம், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றோ கர்த்தர் இந்த வசனத்தின்படி சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கொலோசியர்ல 3:3 சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் மறைந்திருக்கிறது. அந்த மறைந்திருக்கிற அந்த ஜீவன், அந்த அந்த வாழ்க்கையானது, நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே பரிபூரணப்படுவதற்காக தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியாராக அவரே அவர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, ஏன்னா கிறிஸ்து வர வரைக்கும் அவர் மறுபடியும் தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு 2ஆம் தரம் தரிசனம் ஆவார்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வருகையில எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோட ஒன்றாக மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்லி நமக்கு பவுல் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல நமக்கு அநேக வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. நாம அந்த முழு நிச்சயத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை இன்று பரிபூரணமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்ப்போம். ஏற்கனவே இந்த வசனத்தை கொண்டு நம்ம போன ஒரு பைபிள் ஸ்டடியில 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த பைபிள் ஸ்டடியில அதுல பாதியோட அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அந்த மீதி பாதியை நம்ம இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். வாசிப்போம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதே, நாம யாருமே கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தான் நம்மளை பாவிகளாக இருந்தபோது அவர் வெளிச்சத்தை காமிச்சு அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்மளை அது நுழையக்கூடிய அந்த சிலாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் இன்னைக்கு அந்த வெளிச்சத்துல இருக்கணும்னாக்க கர்த்தர் சொல்றாரு, அந்த வெளிச்சத்துல நாம கடைசி வரைக்கும், அவருடைய வெளிச்சத்துல கடைசி வரைக்கும், அவர் வருகையின் வரைக்கும் நாம நிலைச்சு நிக்கணும்னாக்க நாம அவரு கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்காக தான் அவர் ஆவியானவர் நமக்குள்ள, அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவரே நம்முடைய நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்ப நாம எல்லோருமே கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தது பாத்தீங்கன்னாக்க, நாம என்னுடைய ஜீவன் பரிபூர்ணமா அடைய வேண்டும் என்றால் அடையிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் மிகுந்த கனிகளை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் எப்படி கனி கொடுக்க முடியும்னாக்கா, அவரில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் கனி மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இந்த 2 பகுதியை தான் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதோட சுருக்கத்தை இப்ப பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு 3 காரியங்கள். நான் எப்படி அவருக்குள்ள நிலைத்து இருக்க முடியும்னாக்கா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். எப்படி நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்னாக்கா, அவரை முழு இருதயத்தோடு நான் அன்பு செய்யும் பொழுதுதான். எப்படி நான் முழு இருதயத்தோடு அன்பு செய்ய முடியும்னாக்கா, நான் முழுமையாக அவர் யார் என்று அறிந்து கொண்டால் மட்டுமே நாம எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம அவரை அன்பு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அதை குறிச்சுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ முதல்ல கர்த்தர் என்னுடைய ஜீவன் பரிபூரணமா இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ள அந்த பரிபூரணங்கிறது எனக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, கர்த்தருக்குள்ள அவரை எப்பொழுதுமே நன்றியோட துதித்து கொண்டே தான் இருப்பேன். ஸோ அதுல கனி கொடுக்கறதுல ஒரு 4 வகையான கனிகள் இருக்குது. வாசிப்போமே. எபிரேயர்ல 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். ஆமென். சோ கர்த்தருக்குள்ள நாம நிலைச்சு இருக்கிறப்ப வந்துட்டு முதல் கனியே வந்துட்டு கர்த்தர் நமக்குள்ள வந்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்மளை வந்துட்டு அதாள பாதாளத்துல இருந்து நம்மளை வந்துட்டு தூக்கி எடுத்து இன்னைக்கு வந்துட்டு பரிசுத்தத்துல வெளிச்சத்துல நடப்பதற்கு அவர் நமக்கு வந்து அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப எப்பொழுதுமே நாம அவருக்கு வந்துட்டு ஸ்தோத்திர பலி, எந்த நிலைமையில நான் நல்லா இருந்தாலும் என்னுடைய நிலைமை நல்லா இல்லாவிட்டாலும் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு என்னுடைய நாவுகள் என்னுடைய இருதயம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எப்பொழுதுமே நன்றியோட வந்துட்டு ஸ்தோத்திர பலிகளை வந்துட்டு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதை வந்துட்டு பவுல் பாத்தீங்கன்னா தெரியும். பவுல் வந்துட்டு அவர் வந்துட்டு வாழ்ந்திருக்கும், பிலிப்பியர்ல சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு வாழ்ந்திருக்கவும் தெரியும், அதே போல வந்துட்டு தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். நான் எல்லா விதத்திலும் நான் வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக வந்துட்டு நான் வந்துட்டு கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. நான் வந்து பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும், அதே போல வந்துட்டு நல்ல மனரம்யமாவும் இருக்க தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க சீலாவும் பவுலும் வந்துட்டு சிறைச்சாலையில வந்துட்டு அவர்கள் வந்து கைது செய்து அவர்களை அடித்து அவர்களை வந்து தொங்க விட்டுருக்க சமயத்துல, இது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல இருக்கும், அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாளனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தின் மரத்தில் மாட்டி வைத்தான். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு அந்த சிறைக்குள்ள உள்பகுதியில வந்துட்டு அடைச்சு வச்சு அவங்கள தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்ப எந்த ஒரு நிலைமையிலும் நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு நன்றியோடு துதிக்கிற பிள்ளைகளாக, அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை எப்பொழுதுமே ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய நோக்கங்கள், எதுக்காக நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஆஹ் தேடுறோம், அவர்ல வந்துட்டு நிலைச்சு நிக்க முடியுதா முடியலையா, ஏன், எல்லாமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நமக்கு தெரியும். சோ முதல் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு ஸ்தோத்திர பலிகள். ரெண்டாவது வாசிப்போமே, 1 யோவான்ல 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். ஆமென். நாம வந்து அவர் எப்படி இந்த பூமியில மனுஷகுமாரனா வந்து இருந்தாரோ அவர் நம்மை போலதான் வந்துட்டு இருந்தார். அவர் வந்துட்டு அவரும் ஆவியானவருடைய துணையினாலதான் வந்துட்டு எல்லா காரியங்களையும் நம்ம வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் வந்து செய்து முடித்தார். இன்னைக்கு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம இன்னைக்கு பூமியில இருக்க போலப்போ வந்துட்டு நாம வந்து கிறிஸ்துவின் குண அதிசயங்களை உடையவர்களாக எப்பொழுதுமே வந்துட்டு நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இந்த ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லைன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நாம இந்த குணாதிசயங்கள் எனக்குள்ள வந்துட்டு வரணும். இதுதான் வந்துட்டு ஆவியின் கனி. ஸோ இந்த ரெண்டாவது கனியை வந்துட்டு நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்து கொடுக்கறதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல நமக்கு ஏதாவது பலவீனங்கள் இருந்துச்சுனாக்க நாம வந்துட்டு எல்லாவற்றையுமே வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்து ஒப்புவித்து நாம மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை நாம மனம் திரும்பணும்னா நம்மளாலையும் வந்துட்டு இந்த கனிகளை வந்துட்டு கொடுக்க முடியும். ஏன்னா யோவான்ல சொல்லியிருப்பார் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கர்த்தர் வந்துட்டு நாம வந்துட்டு அடுத்த கனியாகி அந்த நற்கனிகளை வந்துட்டு நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி இன்னொரு இடத்துலயும் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு நம்ம அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஏற்கனவே வந்து நற்கிரிகளை செய்வதற்கு நாம ஏற்கனவே ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு எபேசியர் 2:10. அப்ப அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறவர்கள் வந்துட்டு ஒன்று அவருடைய குணாதிசயங்கள் உடையவர்களாக இருக்கணும், ரெண்டாவது வந்துட்டு கிறிஸ்துவை போல நாம அனைவருமே மாற வேண்டும். நற்கிரிகள், ஏன்னா கர்த்தர் எங்க போனாலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு நற்கிரிகளை மட்டுமே வந்துட்டு செய்து கொண்டிருந்தாருங்கிறத நம்ம வந்துட்டு அந்த முதல் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வந்துட்டு அநேக இடத்துல, எல்லா இடத்துலயுமே அவர் எங்க சென்ற இடமெல்லாம் வந்துட்டு வெளிச்சம் தான். இருள்ல இருந்தவங்க எல்லோருமே வந்து வெளிச்சத்துக்கு வந்தார்கள்னு பார்த்தோம். அப்ப வாசிப்போமே கொலோசியர்ல 1:10. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமீன். ஆமீன். சகல விதமான நாம நற்கிரிகள் செய்யறதே வந்துட்டு அதுவும் வந்துட்டு கர்த்தருக்கு
நற்கிரிகளை செய்வதன் மூலியமாக அவருக்கும் நம்ம வந்து மிகுந்த கனிகளை வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ அதனால தேவனுடைய நாமம் வந்துட்டு மகிமைப்படணும்னு வந்து நம்ம அநேக வசனங்கள்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். அப்ப இது வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தது வந்துட்டு 3 கனிகள். ஒன்று வந்து ஸ்தோத்திர பலியாகிய கனிகளை வந்துட்டு நம்ம நாவினால சொல்லணும். 2வது வந்துட்டு ஆவியின் கனிகளை நாம வந்துட்டு வளர்ற பிள்ளைகளாக இருக்கணும். நற்கிரிகளாகிய கனிகளை நாம வந்துட்டு கொடுக்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா ஆத்துமா என்கிற கனிகளை வந்துட்டு நாம எப்பொழுதுமே கர்த்தருக்கு வந்துட்டு, ஏன்னா நீ உன்னை நேசிப்போல கர்த்தர் கொடுத்த 2 கட்டளை, 2வது கட்டளை பாத்தீங்கன்னா நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நான் இன்னைக்கு வந்து ரட்சிப்புக்குள்ள வந்தேன். கர்த்தர் எனக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை வந்து செய்யறாரு. அதே போல வந்துட்டு நான் கர்த்தரை குறிச்சு, ஏன்னா அவருடைய ஆவி எனக்குள்ள இருந்துச்சுனாக்க, வாசிப்போமே அப்போஸ்தலர் 4:20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு யோவானையும் பேதுருவையும் அவங்க வந்துட்டு செய்த அற்புதங்கள், ஒரு முடவனை வந்துட்டு நடக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எல்லோருமே வந்து அவர்களை கைது செய்து அவங்க சங்கத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு கொண்டு போய், இனிமே வந்து கர்த்தராக இயேசுவை குறித்து நீங்க வந்துட்டு எதையுமே வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப, அவர்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா வந்து சொல்றாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் எங்களால இருக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லோருமே பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி ஏதாவது ஒரு விதத்துல நாம வந்துட்டு வெளியில வந்துட்டு அறிக்கை செய்து கொண்டேதான் இருப்போம். நற்கிரிகளை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்படி நம்மள யாராவது வந்துட்டு இன்னும் வந்து அறிக்கை செய்யாமல் அவர் கொடுத்த சாட்சியை குறித்து மற்றவர்கள்ட்ட வந்து நாம வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தோம்னாக்க, நாம இது முதல்ல, ஏன்னா பவுல் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு இந்த எளிமையான அந்த சுவிசேஷத்தை நான் வந்துட்டு சொன்னாக்க எனக்கு வந்துட்டு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் சொல்லலைனாக்க எனக்கு ஐயோன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு அந்த எளிமையான ஒரு சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற அநேக புறஜாதி மக்களுக்கு தங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது என்பதே தெரியாது. அதற்காக அவர்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வந்துட்டு அநேகர் போய் வந்துட்டு நற்கிரிகைகளை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் நற்கிரிகைகள் செஞ்சு நான் காசி ராமேஸ்வரம் அங்கங்க புனித ஸ்தலங்களுக்கு மனிதர்களால கட்டப்பட்ட அந்த கோவில்கள்ல போயிட்டு அங்க உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலியமாக என் பாவங்கள் வந்து தொலைந்து போகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நமக்கு கர்த்தர் வந்துட்டு எளிமையான முறையில வந்துட்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவது எப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை நான் வந்துட்டு கை கொண்டு மற்றவர்களுக்கு நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு நிறைய கூச்ச சபாவங்கள் தடைகள் ஏதாவது இருந்தா அதை எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு நாம வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கப்ப எரேமியா இன்னொரு இடத்துல சொல்றாரு, எரேமியா 1:17 வாசி. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. ஆமென். ஆமென். அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டாக்க, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எரேமியாவுக்குள்ள வந்துட்டு அங்க வந்துட்டு இஸ்ரவேல் தேசமே வந்து அக்கிரமம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள வந்து, நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக களங்கம் பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிருன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாக்கா ஆவிக்குரிய ரீதியில நாம வந்துட்டு மாமிசத்துல எந்த ஒரு பயம் இருந்தாலும் கர்த்தர் வந்துட்டு எரேமியாவுக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு முழுமையான ஒரு பாதுகாப்பை வந்துட்டு கொடுத்தாரு. ஆனா சில நேரத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு அடி வாங்கினாரு. சில நேரத்துல வந்துட்டு அவர் வந்து சிறைக்குள்ள போனாரு. அவரை சிறைக்குள்ள வந்துட்டு அவங்க பாதாளத்துக்குள்ள தள்ளுறப்ப பாத்தீங்கன்னாக்க, பூமிக்கு அடியில வந்துட்டு குழி தோண்டி அவரை வந்துட்டு ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது அவருக்கு நன்மையாக தான் கடைசியா போய் முடிந்தது. மற்றவர்கள் எல்லோருமே தீக்கரை ஆனார்கள்னு வந்துட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் வந்துட்டு எரேமியா முழுமையாக பாதுகாத்து வந்தார். கர்த்தருக்கு எப்பொழுதுமே சாட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். இதுதான் வந்து கொலோசியர்ல 4:17 வாசிப்போம். அர்க்கீப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக வென்று சொல்லுங்கள். ஆமென். ஆமென். பவுல் வந்துட்டு இதை வந்து கட்டளையாவே வந்துட்டு அர்க்கீப்புக்கு வந்துட்டு சொல்றாரு. நாம ஒவ்வொருத்தருமே இந்த ஊழியத்தை வந்துட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதை கவனமாக நாம எல்லோருமே வந்துட்டு நிறைவேற்றணும். ஸோ இந்த 4 கனிகளை வந்துட்டு நாம கொடுக்கும் பொழுதுதான் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜீவனானது நாம நித்திய ஜீவனுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீவன் வந்து பரிபூரணமாக இருக்கும்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க
நாம இந்த கனிகளை கொடுக்கறதுக்கு முக்கியமா வந்துட்டு அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம வந்துட்டு நிலைத்து நிற்க வேண்டும். வாசிப்போம். யோவான்ல 15வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து திராட்சை செடின்னு சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைதான் வந்துட்டு திராட்சை செடின்னு சொல்றாரு. அந்த கொடி யாருனாக்க நாம எல்லோரும், யாரெல்லாம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை வந்துட்டு அவர்கள் எல்லோருமே வந்துட்டு கனி கொடுக்கதான் வேணும். ஸோ கனி வந்துட்டு எப்படி கொடுக்க முடியும் ஒரு மனுஷனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து திராட்சை செடியவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த திராட்சை செடியை வந்துட்டு வளர்வதற்கு முதல்ல வந்துட்டு ஒரு விதை வேண்டும். ஸோ விதையை வந்து போட்டதுக்கு அப்புறம் அந்த விதை வந்துட்டு செடியாக அது வந்துட்டு வளர்ந்து வரும். அது தோட்டக்காரர் வந்துட்டு அதை சுத்தம் பண்றாரு. இந்த இடத்துல வந்துட்டு பிதாவை தான் வந்துட்டு ஓமையா வந்துட்டு இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நமக்கு விதைனாக்க ஞாபகத்துக்கு வர வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் வந்துட்டு வசனத்தை தான் வந்துட்டு விதைன்னு சொல்லி நமக்கு ஊமைகள்ல மார்க் 4வது அதிகாரத்திலையும் லூக்கால 8வது அதிகாரத்திலையும் இருக்குது. அதே போல மத்தேயுல 13வது அதிகாரத்திலேயே வந்து விதை ஊமை வந்துட்டு சொல்றாரு. அந்த விதையானது நல்ல நிலத்துல விழுந்துச்சுனாக்க அது 30, 60, 100மாக வந்துட்டு பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு செடி வந்துட்டு வளர்ந்து வரப்ப அந்த செடியில இருந்து வந்துட்டு என்னைக்குமே வந்து கனி வராது. அதுல இருந்து அநேக வந்துட்டு கொடிகள் வந்துட்டு படர்ந்து போகும். அந்த கொடிக்குள்ள வந்து அந்த கொடி வந்துட்டு அந்த செடியில வந்து நிலைச்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது வந்துட்டு கனிகளை கொடுக்கும். அப்ப கர்த்தர் வந்துட்டு அவருடைய வசனத்தை தான் சொல்றாரு. அவருடைய வசனம் நம்மளுடைய இருதயத்துல நிலைத்திருந்துச்சுன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் சொல்லி அதே யோவான் 15:7 வந்து வசனம் இருக்குது. அப்ப இன்னைக்கு கனி கொடுக்கணும். ஏன்னா அப்ப மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்கு பிதாவானவர் என்ன சொல்றாரு, அவருடைய சுத்தம் பண்றாருன்னு வந்து சொல்றாரு. மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு இன்னும் அதை தொடர்ந்து நம்ம வந்துட்டு 10 வரைக்கும் நம்ம அப்புறம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல 10 முறை வந்துட்டு நிலைத்திருங்கள்னு சொல்லி திருப்பி திருப்பி அந்த வார்த்தை வந்துட்டு வந்துகிட்டே இருப்பான். நாம வந்துட்டு கர்த்தருடைய கர்த்தருடைய வசனத்துக்குள்ளேயும் நாம வந்துட்டு நிலைத்திருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது நம்மளால வந்துட்டு கனி கொடுக்கவே வந்துட்டு முடியும். அப்படி இல்லைனாக்கா நம்மளால தானாவே வந்து கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க முடியலன்னா அந்த கனியை வந்துட்டு அந்த தோட்டக்காரர் எப்படி வந்துட்டு வெட்டி அக்னிக்கு போடுவாரோ அதே போல வந்துட்டு இறுதி நாள்ல ஒரு நாளைக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நியாயம் விசாரிப்பார். அப்ப நாம வந்துட்டு நான் கனி கொடுக்குறேனா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு எப்ப நான் வந்துட்டு முழுமையா நான் வந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நாம முதல்ல வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய வசனம் வந்து நம்மளை வந்துட்டு பரிசுத்தமாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே வந்துட்டு நான் வந்து மாம்ச சிந்தையில இல்லாம நான் வந்து கர்த்தரையே சார்ந்து இருக்கும்போது, நான் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு என்னை வந்துட்டு வழி நடத்துறதை நாம வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும். அதே போல 3வது காரியம் பாத்தீங்கன்னாக்க, அடுத்தது நான் வந்து கனி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குதா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு வந்து பதில் கொடுக்குறப்ப வந்துட்டு அதையே நாம வந்து மற்றவர்களுக்கு வந்துட்டு சாட்சிகளாக அறிவிக்கிறது மூலியமாக நானும் வந்துட்டு கனி கொடுக்குறேங்கிறத நாம வந்துட்டு உறுதிப்படுத்திக்க முடியும். அதே போல கிறிஸ்து என் மேல எப்படி எனக்காக என்ன செய்து என் மேல எப்படி அன்பா இருந்தாரோ அதே அன்பை வந்து நாம வந்து மற்ற சகோதரர்கள்ட்ட நாம வந்துட்டு காப்போம். அந்த அன்பை வந்து எப்பொழுதுமே பகிர்ந்து கொண்டே இருப்போம். நமக்குள்ள எப்பொழுதுமே வந்துட்டு சந்தோஷமும் சமாதானம் பெருகி கொண்டே இருக்கிறதா, இல்ல வந்துட்டு அது வந்துட்டு ஒரே இடத்துல இல்ல வந்துட்டு அது குறைவாகிறதா என்பதையும் வந்துட்டு நம்மை நாமே வந்துட்டு ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ இவ்வளவு நேரம் நாம வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த 2 காரியங்களை குறித்து வந்துட்டு ஒரு சுருக்கம் தான் பார்த்தோம். இப்ப 3வது காரியமாக நான் வந்து அவரிடத்துல வந்து அவருக்குள்ளாக நான் வந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நான் வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நான் வந்து கீழ்ப்படிந்தால் மட்டுமே வந்துட்டு நான் நிலைத்து இருக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காரு. வாசிப்போமே வசனம் வந்து யோவான்ல 15:10.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். இப்ப பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அவர் எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்தே தான் இருந்தாரு. அவருக்கு பிரியமானது, அவர் சித்தமானதை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாகவே இருக்க விடவில்லைன்னு சொல்லி நம்ம யோவான்ல 8:29 வசனம் சொல்லுகிறது. அப்ப எப்படி அவர் வசனங்களை கை கொண்டு அவருடைய அன்புல நிலைத்து இருந்தாரோ அதே போலதான் நாமளும் ஒவ்வொருவருமே இந்த பூமியில இருக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை நாம கை கொள்ளும் பொழுது அவருடைய அன்புல கண்டிப்பா நிலைச்சு நிக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் இந்த யோவான் 15வது அதிகாரத்துல நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள். எப்ப நிலைத்திருக்க முடியும்னா என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் மட்டுமே நீங்க நிலைத்திருக்க முடியும் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமேன். ஆமேன். நான் கர்த்தர் சொல்லியிருக்காரு பூமியில தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஆமோஸ்லயும் சொல்லியிருக்காரு. யோவான் இதுல 15லயும் சொல்லியிருப்பாரு. நீங்க என் கட்டளைகளை கை கொண்டுட்டே வந்தீங்கன்னா நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், நான் சிநேகிதன்னு சொல்லுவேன். சிநேகிதனுக்கு எதையுமே பூமியில ஒரு காரியத்தை சொல்லாம முன்னாடியே சொல்லாம செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் சிநேகிதன் ஆகிற அளவுக்கு நான் என்னை தகுதிப்படுத்தி நான் கர்த்தருக்குள்ள அனுதினமும் மிகுந்த கனிகளை கொடுக்கறனா இல்லையா அப்படிங்கிறத நாம சிந்தித்து பார்ப்போம். அது ஏதாவது தடை வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா நம்ம நாம அந்த உணர்வே இல்லாம நாம நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருந்தோம்னாக்க இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்னவென்றே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வருகையானது மிக மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகத்துல நியூஸ் அது எல்லாமே பைபிள்ல ஒத்த போகிற அவருடைய வசனத்தின் தீர்க்க தரிசனங்களின்படி இன்னைக்கு ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன்னா போன வாரம் பாத்தீங்கன்னாக்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஹமாஸ் அவங்க பிடித்து கொண்டு போன அந்த ஹாஸ்டேஜஸை விட மாட்டேன்னு சொல்லி அறிக்கை செய்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா வர சனிக்கிழமை 12 மணிக்குள்ள மதியம் 12 மணிக்குள்ள எல்லா ஹாஸ்டேஜையும் விடலைனாக்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவை காண்பார்கள்னு சொல்லி அவர் இன்னைக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஸோ வசனம் பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல சமாதானம் சௌக்கியம் என்பார்கள், ஆனா அழிவு சடுதியா வருதுங்கிறத நாம கடந்த 2-3 ஆண்டுகளாக நாம உலகத்துல நடக்கிறத எல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்தின் உள்ள வசனத்தோட அவ்வளவு அழகா ஒத்து போய்கிட்டே இருக்குது. 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வசனங்களோட சுருக்கமா கடைசியா தான் வந்திருக்கு. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருப்பார்னு சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் நமக்குள்ள எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம அவருடைய கட்டளைகளை கை கொண்டே இருக்கணும். கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில அநேக காரியங்கள் மாம்சத்துல செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும். அதை நாம சரியா செய்யறோமா இல்லையா அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க அதை நம்ம ஒவ்வொன்றையும் அவரை சார்ந்து அவர்கிட்ட நாம ஒப்புவித்து நம்மளுடைய காரியங்கள், ஏன்னா எல்லாத்துக்குமே கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு அநேக உதாரணங்களை வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வச்சு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்கள்ல சில நேரங்கள்ல நமக்கு வசனங்கள் கிடைக்காமல் இருந்தா நாம தனி ஜபத்துல போய் அவர்கிட்ட கேட்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு நம்முடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நிதானிச்சு பார்த்து அதை பயிற்சி முயற்சி செய்ய வேண்டுங்கிறது தான் கர்த்தர் நமக்கு எபிரேயர்ல 5வது அதிகாரத்துல வசனங்களே கொடுத்திருக்கிறாரு. அப்ப யோவான் 6:38 வாசிப்போம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். ஆமென்.
இப்ப கர்த்தர் வந்துட்டு பூமியில வந்துட்டு ஒரு குழந்தையா பிறந்து ஒரு குமாரனா வந்து அதுக்கப்புறம் தான் 30 வயசுல வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானத்திலிருந்து வந்தது ஆவியானவர் தான் வந்துட்டு வானத்திலிருந்து வந்தார். அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அததான் வந்து சொல்றாரு, நான் வானத்திலிருந்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் வந்துட்டு வந்திருக்கிறாரு. அப்போஸ்தலர்ல முதல் அதிகாரத்துல 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வந்து பலன் அடைவீர்கள் சொல்லியிருக்காரு. இந்த பலன் அடைந்ததுக்கு அப்புறம் பயந்து போயிருந்த சீஷர்கள் பேதுரு வந்துட்டு அன்னைக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லோரும் முன்னாடியுமே வந்துட்டு தைரியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு அவர் வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு போதிச்சு அன்றைக்கு அதுல இருந்து ஒரு 3000 பேர் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லி வசனம் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல வந்துட்டு ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். அவருடைய பலத்தினால நான் நடக்கிறேன்னா இல்ல என்னுடைய மாம்ச சிந்தையினால வந்துட்டு என்னுடைய மாம்ச பலத்தினால நான் நடக்கிறேனா அப்படிங்கிறத நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வந்து கர்த்தர் வந்து ரோமர் 8வது அதிகாரத்துல முதல் வசனத்துல ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எப்பொழுதுமே வந்துட்டு ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாகவும் தான் வந்துட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறது. அதனாலதான் நாம எல்லோருமே இன்னைக்கு வந்துட்டு அநேக சோதனைக்குள்ள போய் நம்ம வந்துட்டு மாட்டிக்கொள்கிறோம். அப்ப சோதனையை ஆனா கர்த்தர் இன்னொரு இடத்துல யாக்கோப்புல சொல்லியிருப்பாரு முதல் அதிகாரத்துல 12வது வசனத்துல, சோதனையை சகிக்கிற மனுஷன் வந்துட்டு பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் வந்து உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு நான் வந்து ஜீவ கிரீடத்தை தருகிறேன்னு சொல்லியிருக்காரு. நாம எல்லோருமே ஒரு நாளைக்கு வந்துட்டு அந்த ஜீவ கிரீடத்தை பெறணும்னாக்க நாம எல்லா விதமான சோதனைகளை வந்துட்டு சோதனையிலிருந்து நாம் வந்து வென்றாக வேண்டும். அப்ப சோதனையை நாம வந்துட்டு வென்றாக வேண்டும் என்றால் நமக்கு நம்முடைய பலத்தினால நம்மளால வந்துட்டு எதையுமே வந்துட்டு செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான். ஏன்னா வந்துட்டு நமக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் நம்ம வார்த்தை கீழ்ப்படிஞ்சவங்க செயல்படுவார். அப்படி இல்லைனாக்க அசுத்தாவி பிசாசின் ஆவிகளுக்கு நாம வந்துட்டு வஞ்சிக்கப்படாதபடி நாம வந்துட்டு இன்னைக்கு நடந்து செல்லணும். அதுக்காக தான் வந்துட்டு பிரதர் துவக்கத்துல பிரேயர் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா அழகா சொல்லுவாரு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எங்களுடைய இருதயமாகி அந்த சதை பலகையில வந்துட்டு எழுதி வைங்கப்பா, நாங்க உமக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்திலும் வந்துட்டு செயல்படாதபடிக்கு எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு கொடுங்கப்பான்னு சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு எப்பொழுதுமே கனி கொடுக்கறதுல வந்துட்டு அதே சிந்தையாக இருந்தோம்னாக்க கண்டிப்பா நாம வந்து பாவத்துல விழாதபடி கர்த்தர் நம்மளை வந்துட்டு வழி நடத்துவாரு. 1 யோவான்ல 2:3-6 வரைக்கும் உள்ள அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவரானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். அப்ப எனக்கு வந்து கர்த்தரை தெரியும்னு சொல்லிட்டு நான் வந்து கிரிகைகள்ல எதையுமே வந்து நான் செய்யாம இருந்தேனாக்க நாம வந்து அவரை வந்து கண்டிப்பா வந்துட்டு பொய்யராக்குறோம். நான் வந்து பொய்யனாதான் இருக்கிறேங்கிறத வந்து இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவா வந்து எனக்கு வந்து சொல்லுகிறது. அதே போல இத வந்து பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் ஒரு தேசமா, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாம தெரிந்து கொண்டு அது பின்னாடி வந்துட்டு ஒரு தேசமா இஸ்ரவேல் தேசமா மாறுறப்ப அன்னைக்கு மோசே மூலியமாக தன்னுடைய எல்லா கட்டளைகளையுமே அந்த தேசத்துக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு அவர் எதிர்பார்த்தது என்ன அப்படிங்கிறத ஒரு வசனத்துல வாசிப்போம். உபாகமத்துல 10வது அதிகாரத்துல 12-13 நானே வாசிக்கிறேன் இத. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
இன்னைக்கு எனக்கு வந்துட்டு கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தே சொல்றாரு, உனக்கு நீ இதெல்லாம் கை கொண்டினாக்க உனக்கு நன்மை உண்டாவதற்காக மட்டும்தான் வந்து இந்த கட்டளைகளை வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை கை கொள்ள சொல்றேனே வந்து கர்த்தர் வந்துட்டு ஆணித்தனமா வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அப்ப நாம ஏன்னா பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சு, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு முன்ன என்ன செய்தாரோ அதே தான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சாரு. முன்ன வந்துட்டு அவங்களுக்கு வந்து மாமிசத்தின்படி வந்துட்டு கட்டளை கொடுத்திருந்தாரு. ஆனா கட்டளைகள் எல்லாம் வந்து ஆவிக்குரியதுதான் அவர்கள் கடைபிடித்தால். இன்னைக்கு வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்துட்டு அவருடைய நமக்கு மாமிசத்தின்படி எந்த ஒரு பலியும் செலுத்த தேவையில்ல. நம்மளுடைய சரீரத்தை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஜீவ பலியாக கர்த்தர் வந்துட்டு ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு. இப்ப சவுல் ராஜா என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 1 சாமுவேல்ல 15:22, 23 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அமேன். ஆமென். இப்ப இந்த இடத்துல வந்து சவுல் ராஜா வந்துட்டு அங்க இருந்த மக்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தும் வந்துட்டு அதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகி கீழ்ப்படியாம போயிட்டாரு. அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இதேதான் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு பவுல் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல வந்துட்டு, நான் வந்துட்டு 1000 பேத்துக்கு நான் அன்னதானம் பண்ணினாலும் வந்துட்டு என் சரீரத்தை வந்துட்டு நான் வந்துட்டு ஒடுக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாக்க நானே வந்துட்டு ஆகாதவனாக நான் வந்துட்டு போயிருவேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது ரெண்டையும் நாம வந்துட்டு கம்பேர் பண்ணி பாக்குறப்ப பழைய ஏற்பாட்டுல பலியை பார்க்கணும். அங்க பாவத்துக்கு என்ன பலி செலுத்தினாங்க? ஆடையும் மாடையும் புறாவையும் வந்துட்டு பலி செலுத்தினார்கள். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய சரீரத்தை தான் வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு வந்து சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல அவங்க பலியை செலுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாக்க அது வந்துட்டு வேஸ்ட், வீணான ஆராதனை செய்கிறீர்கள்னு சொல்லி அன்னைக்கு வந்துட்டு சவுல் ராஜாவை வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னவர். அன்னைக்கு சவுல் ராஜா சென்ற இடங்கள்ல வந்துட்டு வெற்றியை கர்த்தர் கூட இருந்து அவர் எல்லா யுத்தத்திலையும் வந்துட்டு வெற்றியை சிறக்க செய்தார். ஆனா என்னைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு 2 முறை வந்துட்டு கீழ்ப்படியாம போனாரோ அன்னைக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு அவரை வந்துட்டு ராஜாவா இஸ்ரேல் தேசத்தை ஆள விடாம அவர் 40 வருஷம் ஆண்டாரு. ஆனா வந்துட்டு அவர் கர்த்தருக்குள்ள கடைசி வரைக்குமே வந்துட்டு நிலைச்சு நிக்க முடியல. எந்த இடத்துலயுமே வந்துட்டு மனம் திரும்புதல் இல்லாம போனனால கர்த்தரே அவரை வந்து கொலை செய்தாருங்கிறத நம்ம வந்துட்டு பாக்குறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆத்மா வந்துட்டு பெண் வாங்கி போனால், எல்லா சத்தியமும் தெரிஞ்சு பெண் வாங்கி போனால் அவன் மேல் வந்துட்டு என் ஆத்மா வந்து பிரியப்படாதுன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பிரசங்கில 12:13 வாசிப்போம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜா வந்துட்டு அவர் 40 வருஷம் வந்துட்டு தேசத்தை வந்து ஆண்டாரு. துவக்கத்துல தன்னுடைய வாலிப நாட்கள்ல வந்துட்டு கர்த்தருக்காக தன்னுடைய தந்தை தாவீது வந்து சொல்லி கொடுத்தது மாதிரி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சாலமன் கட்டி அந்த தேவாலயத்தை வந்துட்டு கட்டினாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு பின்வாங்கி போனாரு. தன்னுடைய கடைசி காலத்துல அவர் எல்லாவற்றையுமே பிரசங்கி அந்த 12 அதிகாரங்களையும் நாம வந்து படித்து பார்த்தோம்னா அவர் எல்லாமே மாயை எல்லாவற்றையுமே அவரை போல வந்துட்டு இந்த உலகத்துல அனுபவித்தவர் யாருமே கிடையாது. செல்வமா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா காரியங்களையும் நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா கடைசியா வந்துட்டு அவர் வந்து சொல்லி முடிக்கிறாரு, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. ஒரு மனிதன் வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கடைசியா பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு எதை அனுபவித்தாலும் சரி, நீ வந்து தேவனுக்கு உன்னை உண்டாக்கினவர் கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அவருடைய சாயலாதான் வந்துட்டு படைச்சிருக்கிறாருங்கிறத நாம உணர்ந்தோம்னாக்க நமக்குள்ள இருக்கிற ஆவி, ஆத்துமா, இருதயம் எல்லாமே வந்துட்டு கர்த்தருடைய சாயல்ங்கிறத நாம வந்து முழுமையா புரிந்து கொண்டோம்னாக்க அவருடைய கற்பனைகளை வந்துட்டு கை கொள்ளணும். இதுதான் வந்துட்டு எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ரத்தமும் சதையும் மாம்சமும் வந்து மிருகங்களுக்கும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு மிருகங்கள்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு மிருகங்களை குறிப்பிடாததற்கு காரணம் வந்துட்டு மிருகங்கள் வந்து கர்த்தருடைய சாயல்ல வந்துட்டு கிடையவே கிடையாது. சோ எல்லார் மனுஷர் மேல விழுந்த கடமை. ஏன்னா
எப்படி அவர் வந்துட்டு என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறாரோ அதே போல நாமளும் வந்துட்டு ஜீவித்து இருப்போம் என்று சொல்லியிருக்கிறாரு. இதை நாம வந்துட்டு நன்கு உணர்ந்தவர்களாக வந்துட்டு இருக்கணும். சோ இதே போலதான் வந்துட்டு புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. மத்தேயு 7வது அதிகாரத்துல நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னாக்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கன்மலையின் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெரும் மழை சொரிந்தும் பெருமள்ளம் வந்தும் காற்று அடித்தும் அந்த வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் மேல் அஸ்திவாரம் போட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கன்மலையின் மேல வந்து அஸ்திவாரம் போட்டிருக்கப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு அடிப்படையான அவருடைய மூல உபதேசங்கள் இருக்குது. அந்த மூல உபதேசங்கள்ல நாம வந்துட்டு சரியா வந்து நாம நிலைச்சு நிக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா மூல உபதேசம் எங்க பார்க்கலாம்னாக்க எபிரேயர்ல 6வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா 6 விஷயங்களை வந்து கர்த்தர் வந்து அங்க வந்து சொல்லியிருப்பாரு பவுல் மூலியமா. ஒன்று வந்துட்டு மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அடிப்படையான ஒரு அஸ்திபாரம். நாம வந்துட்டு அந்த கர்த்தர் அந்த கல்லின் மேல் நாம வந்துட்டு வீடு கட்டணும்னாக்க இந்த அஸ்திபாரத்துல நமக்கு எல்லளவும் வந்துட்டு சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது நமக்கு வந்துட்டு குழப்பங்கள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால வந்துட்டு அதுல கனி கொடுக்கறதுல வந்துட்டு தடைகள் வந்துட்டு உண்டாகும் அப்படிங்கிறத நாம வந்து நிதானிச்சு பார்க்கணும். இததான் வந்து லூக்கால 6:46 வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? ஆமென். ஆமென். ஸோ நான் வந்துட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி நான் வந்து கடைசி நாள்ல கூப்பிட்டாலும் சரி, இல்ல இன்னைக்கு நான் வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு நான் வந்து கூப்பிட்டுட்டு நான் வந்து மனம் திரும்பாம இருந்தேனாக்க அதனால வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா பைபிள் முழுக்க வந்துட்டு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே வந்துட்டு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. நாம வந்துட்டு மாம்சத்தின்படியும் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்துட்டு அவருடைய கிருபை மேல கிருபையை பெற்று நாம வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில இன்னும் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீ என்னை விசுவசிக்கிறவன், யோவான் 14:12 சொல்லியிருப்பாரு, என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை பார்க்கிலும் அவன் அதிகமாக அதற்கு மேலாக செய்வான் வந்துட்டு அவருடைய நாமத்தினால செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு அவருக்குள்ளாக நான் நிலைத்திருக்கணும்னாக்கா அவருடைய வசனங்களுக்கு நான் வந்து கீழ்ப்படினா மட்டும்தான் முடியும். நான் அடுத்தது பார்ப்போம், நான் எப்படி வந்துட்டு கீழ்ப்படிய முடியும் அப்படின்னாக்கா அவரை வந்துட்டு நான் வந்து அன்பு செய்யும் பொழுதுதான் வந்துட்டு நான் வந்து முழுமையாக வந்துட்டு கீழ்ப்படிய முடியும். அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த கீழ்ப்படிதல்களே வந்துட்டு ஒரு 3 நிலைகள் இருக்கிறது. ஸோ அதுல முதல்ல பாத்தீங்கன்னாக்க வாசிப்போமே, எபேசியர்ல 5வது அதிகாரத்துல 5-7 வரைக்கும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாது இருங்கள். ஆமென். ஆமென். இப்ப இந்த வசனத்தை நாம வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க விக்கிரக ஆராதனை பொருளாசைன்னு சொல்லி வார்த்தைகள் வந்துட்டு வருது. இவர்கள் யாருமே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம இந்த வசனத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்துக்காக எனக்கு வந்துட்டு இப்படிலாம் இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சாக்க கர்த்தர் வந்துட்டு என்னை வந்துட்டு அவரோட வந்துட்டு எடுத்துக்கொள்ள மாட்டாருங்கிற அந்த ஒரு பயத்தினாலேயே வந்துட்டு நாம வந்துட்டு அவர் மேல வந்துட்டு அன்பு அவருடைய வசனங்களுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு கீழ்ப்படியறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது பாத்தீங்கன்னாக்கா மாம்ச ரீதியான ஒரு பயத்தினால வந்துட்டு செய்யற ஒரு காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 10:1-2 வாசிப்போம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கொர்நேலியோ வந்துட்டு அவன் வந்து ஒரு புறஜாதியன் தான். அவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாமலே வந்துட்டு அவன் வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை வந்துட்டு தேவனுக்கு பயந்து
ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை வந்துட்டு செய்து எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சோ இந்த நேரத்துலதான் கர்த்தர் வந்துட்டு பேதுரு மூலியமாக தன்னை வந்துட்டு வெளிப்படுத்தினார். அவருடைய நாமத்தை வந்துட்டு தெரிஞ்சு கொள்வதற்கும் பாவ மன்னிப்பை குறித்து வந்துட்டு தெரிந்து கொள்வதற்கும் வந்து கர்த்தர் வந்துட்டு அங்கன்னா வந்துட்டு அவர் செய்த செயல்கள் மூலியமாக, ஏன்னா இப்படிப்பட்டவைகளை செய்கிறது தான் வந்துட்டு உகந்ததா இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிலே வந்துட்டு 34, 35 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். சோ நீதியை செய்கிறவன் எவனோன்னு வந்து போட்டிருக்கு. அப்ப யார் வேணாலுமே கர்த்தருக்குள்ளாக வந்துட்டு அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ வந்துட்டு அவருக்கு உகந்தவன். கர்த்தர் வந்துட்டு இப்பேற்பட்ட பலிகள் மேலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு பிரியமாக இருக்கிறார். அப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியங்கள் வந்து கர்த்தர் இடத்துல வந்துட்டு உண்மையான மனம் திரும்புதலுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனையும் வந்துட்டு இட்டு சென்று அவன் வந்துட்டு கீழ்ப்படிதல்கள் அவனுடைய கிருகைகள் மூலியமா வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு எப்படி ஆராதனை செய்கிறாங்கிறத வந்துட்டு நாம வந்து பார்க்க முடியும். அதனாலதான் வந்துட்டு பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, உங்கள் ரட்சிப்பு, நான் வந்து கூட இருந்தாலும் உங்க கூட இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்க வந்துட்டு உங்கள் எல்லா காரியங்களையும் வந்துட்டு செய்யுங்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க யோவான் 15:15 வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய கட்டளைகளை வந்துட்டு கை கொண்டாக்க அவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு முழுமையா வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அன்பு பாத்தீங்கன்னாக்க எப்படி இருக்கும்னாக்க, நம்ம வந்துட்டு எஜமான் அல்ல ஒரு வேலைக்காரன் அந்த இன்னைக்கு நம்ம வந்து மாமிசத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறவரா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னாக்க அந்த எஜமான் சொல்ற அந்த கட்டளைகளுக்கு செய்யலைனாக்க நமக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக நாம வந்துட்டு பயந்து இல்ல வருத்தத்தோடு நாம வந்துட்டு செய்வோம். அதை வந்து முழுமையாக யாருமே வந்து 100% வந்து உள்ளார்ந்த இருதயத்தோட நாம செய்கிறோமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு நீங்க வந்து அவருடைய கட்டளைகளை வந்து உள்ளார்ந்த அன்போடு நாம செய்யறப்ப பாத்தீங்கன்னா அவரை வந்து நம்மளை வந்துட்டு நண்பரை போல வந்துட்டு அவர் வந்துட்டு நடத்துவாரு. நாம வந்துட்டு ஒரு பயத்தினால வந்துட்டு அவர் மேல வந்துட்டு அன்பு செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு வந்துட்டு உண்மையான அன்பே கிடையாதுன்னு சொல்லி 1 யோவான்ல 4:18 வாசிப்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்துட்டு அன்பிலே பயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் வந்துட்டு நான் வந்து இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலைனாக்க இல்ல நான் வந்து மனம் திரும்பாத பட்சத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு போக மாட்டார், அவர் என்ன நரகத்துல தள்ளிடுவார்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நம்ம இருதயத்துக்குள்ள அந்த பயத்தோட நாம வந்துட்டு நேசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க, நாம வந்து அவருடைய கட்டளைகளுக்கு வந்துட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு நாம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தோம்னாக்க அப்ப நமக்குள்ள வந்துட்டு ஒரு பூரணம் அன்பு வந்துட்டு நிலைச்சு நிக்காது. ஆனா அதை விட்டுட்டு நாம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு அதனாலதான் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து துவக்கத்துல வந்துட்டு கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றப்ப வந்துட்டு நாம வந்துட்டு இந்த மாதிரிதான் வந்து உள்ள வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேதுரு ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு வளருங்கள்னு சொல்லி பேதுரு, பவுல், யோவான் எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர் யாரு அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அன்பு வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க, நாம வைக்கிற ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷன் வந்துட்டு அன்பு காட்டுறது வந்து அதெல்லாம் வந்து மாம்சத்தின்படி அன்பு காட்டிக்கிட்டு இருந்தேன் கடந்த ஒரு வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு அதே வந்துட்டு நம்ம கடந்த வாழ்க்கையில நாம அன்பு காட்டினது எல்லா காரியங்களையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க நாம ஜாதி பார்ப்போம், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற வேறுபாடு பார்ப்போம், அவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம், பல காரியங்கள் இருக்கும். நாம வந்து அன்பு செலுத்துறப்ப நமக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்களோ அதனால நாம வந்து பதிலுக்கு வந்துட்டு அன்பு செய்வோம். சோ இதுதான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில இருந்த அன்பு. ஆனா இன்னைக்கு நாம உண்மையிலே கர்த்தர் யாருன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, கர்த்தர் சொல்றது பாத்தீங்கன்னாக்க, நீங்க என் மேல அன்பா இருந்தீங்கன்னாக்க இந்த சகோதரர் மேலேயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அன்பாக இருங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுவே வந்துட்டு நியாயப்பிரமாணம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து எதெல்லாம் நீங்க வந்து மற்றவர்கள் வந்து உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ நீங்க வந்துட்டு அதை முதல்ல வந்து உங்க சகோதரனுக்கு செய்யுங்க, இதுதான் நியாயப்பிரமாணம் அப்படின்னு முழுமையா வந்துட்டு தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணம் இதுதான் சொல்லியிருக்கிறாரு.
அப்ப நாம வந்துட்டு அதை வந்துட்டு கர்த்தர் யாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அன்பு வந்து இந்த உலகத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 1 யோவான்ல 3:16 சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த வசனங்களை நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு தியானிச்சு பார்த்தோம்னா, நாம வந்து எந்த ஒரு பயத்தோடையும் கர்த்தரை வந்துட்டு அன்பு செய்யவே கூடாது. கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம வந்துட்டு, இந்த வசனத்தை நாம படிக்கிறப்போ, இந்தபடி நான் வந்துட்டு என்னுடைய கிரிகைகளில என்னை வந்துட்டு நான் மாற்றிக்கணும். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் மேல நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அன்பை வந்துட்டு முழுமையா அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அன்பு செலுத்துறப்ப பாத்தீங்கன்னாக்க, அந்த கட்டளைகள் ஒன்றுமே உங்களுக்கு பாரமானவைகள் அல்லன்னு சொல்லியிருக்காரு. வாசிப்போமே, மத்தேயுல 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கேள்விகளை வந்துட்டு கேட்கக்கூடிய அநேகர்களை வந்துட்டு நாம வந்துட்டு பார்க்க முடியும். நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னா, கர்த்தரை நான் வந்து ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இது வந்துட்டு ஒரு ஒரு சுயநலத்தோட நாம வந்துட்டு ஒரு கேட்கிற கேள்வியா தான் வந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு அன்பை வந்து கர்த்தர் வந்துட்டு நம்ம கிட்ட அவர் வந்து நமக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. எல்லா வாக்குத்தத்தங்களுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துட்டு நிறைவேறும். ஏன்னா எல்லா வாக்குத்தத்தமும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. அப்ப இதுக்காக நாம வந்துட்டு தனியாவே வந்துட்டு ஜெபம் பண்ணாத, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடி இவைகளெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம அப்படி இருந்து வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தர் மேல வந்துட்டு அன்பு செலுத்துறோம்னாக்க, அது அந்த அன்பு வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு ஒரு முழுமையான அன்பு. ஏன்னா கர்த்தர் முதல் கட்டளை என்ன சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் நீ வந்து கர்த்தரை வந்துட்டு அன்பு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப முழு இருதயத்தோட நான் வந்துட்டு செய்யணும்னாக்கா அவருடைய வசனங்கள் என் இருதயத்துக்குள்ள இருக்கிறப்பதான் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க, நம்ம வீடுகள்லயே வந்து நாம முன்ன ஒரு காலத்துல வந்து நம்ம வீட்டுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ், நம்ம குழந்தைகள் வந்துட்டு பெற்றோர்களுக்கு வந்து கீழ்ப்படிகிறது பாத்தீங்கன்னாக்க 2 காரியத்துக்காக அவங்க வந்து கீழ்ப்படிவாங்க. ஒண்ணு வந்து நான் கீழ்ப்படியலைன்னா பெற்றோர்கள் வந்து என் மேல வந்துட்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக வந்து குழந்தைகள் வந்து கீழ்ப்படிவாங்க. அப்படி இல்லைனாக்கா நான் வந்து பெற்றோருக்கு பிடித்த மாதிரி நான் வந்துட்டு நடந்தாக்கா அவங்க எனக்கு வந்து ஃபேவர்ஸ் பண்ணுவாங்க. நான் எதிர்பார்த்தபடி அவங்க எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நோக்கங்களை வச்சுக்கிட்டே வந்துட்டு குழந்தைகள் வந்து கீழ்ப்படிவாங்க. ஸோ அதன்படி இல்லாம நான் யாரு, கர்த்தர் வந்துட்டு, ஏன்னா நம்ம மாமிசத்துல இருக்க பெற்றோர்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறோம். ஆனா நமக்கு ஆவிக்குரிய தந்தை வந்துட்டு அப்படி கிடையாது. அவர் நான் என்ன பேச போறேன், நான் என்ன செய்ய போறேன், எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். நான் வந்து ஒரு தவறு செய்தாலும் அவர் ஒரு நீடிய பொறுமையாக சாந்தமா தான் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு அவர் வந்து நடந்து கொள்கிறார். ஆனா நம்மளுடைய பெற்றோர்களா அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. நாம ஏதாவது ஒரு தவறு செய்யறப்ப உடனே கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, பல காரியங்கள் இருக்குது. ஆனா நம்மளுடைய கர்த்தர் யாருங்கிறத நம்ம வந்து முழுமையா அறிஞ்சு கொண்டோம் என்றால், அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவருடைய கட்டளைகளை வந்துட்டு கை அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பயத்தினாலேயோ இல்ல ஒரு உள் நோக்கத்தினாலேயோ செல்ஃபிஷா வந்துட்டு நாம வந்துட்டு சுயநலமா வந்துட்டு யோசிச்சு அதற்கேற்றபடி நான் அன்பு செய்யறதுங்கிறது கர்த்தர் வந்துட்டு கூடாதுங்கிறாரு. அதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு யோவான்ல 14:15 வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். சோ அவர் இடத்துல நாம வந்துட்டு அவர் யாருன்னு அறிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நாம அவர் மேல வந்துட்டு அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். அப்பதான் அவரோட வாஞ்சையோட நாம வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை போய் படிப்போம். வாஞ்சையோட மற்றவர்களுக்கு நாம வந்து உதவி செய்வோம். மற்றவர்களுக்கு போய் வந்துட்டு ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு வியாதியா இருக்கிறாங்கனாக்கா அவங்க கேட்காம கூட சில நேரத்துல போய் நாம வந்துட்டு இன்னைக்கு அநேகர் வந்துட்டு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு வந்து போறாங்க. அவர்கள் யாரும் நம்மளை கூப்பிடவே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை வந்துட்டு வழி நடத்துறாரு, ஏவுறாரு. நாம அங்க போறோம். அங்க போய் அவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள், அடையாளங்கள், அவர்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறத வந்துட்டு விடுதலையாகி அவர்கள் எல்லோருமே வந்துட்டு உண்மையா கர்த்தரை ஒளி இடத்துக்கு வரவர்கள் எல்லோருமே வந்துட்டு மனம் திரும்பி கர்த்தரை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க. சோ இததான் வந்துட்டு ஒரு தேசமாவே வந்து கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு எதிர்பார்த்தது. அஹ் உபாகமத்துல 10:12-13 வரைக்கும் வாசி. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். சோ நாம வந்துட்டு எப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கிறது, ஒரு தேசமா எப்படி வந்துட்டு அன்பு செய்யணுங்கிறது வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்துட்டு கர்த்தர் இதை வந்துட்டு கட்டளையாவே கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு அவருடைய ஆவியை நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆவியை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் அன்பு இல்லாம நான் நடந்துக்கிறேன், நான் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தோம்னாக்க அப்படி நாம நடக்கிறப்ப யோவான் 1:4-8 சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப என்னுடைய கிரிகைகள் வந்துட்டு எப்படி வெளிப்படுது, அந்த ஆவியின் கனியில வந்துட்டு அந்த 9 கனிகளுக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு நிலைச்சு நின்று அதுல வந்துட்டு நான் இடறி விழுகிறப்பையும் வந்துட்டு பரவாயில்ல, கர்த்தர் வந்துட்டு எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் வந்துட்டு, தேவன் எப்பொழுதுமே அன்பாக இருக்கிறார். ஏன்னா நம்ம பலவீனமா உள்ளவர்களுக்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு நம்மை போல எல்லா காரியங்களும் சோதிக்கப்பட்டு நாம வந்துட்டு அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம வந்துட்டு அன்புல வந்துட்டு நிலைச்சு நிக்கிறதுக்காக தான் வந்துட்டு அவர் எல்லா காரியங்களையும் பண்ணியிருக்கிறாரு. நாம இது எல்லாம் தெரிந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நாம வந்துட்டு அன்பு இல்லாம இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு தேவனை அறியவில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம இவ்வளவு நேரம் பார்த்தது பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்துட்டு கீழ்ப்படிய முடியும்னாக்க அவரை அன்பு செய்யும் பொழுதுதான் சொல்லியிருக்காரு. எப்படி நான் கடைசி பகுதியா வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு அவரை வந்துட்டு அன்பு செய்ய முடியும்னாக்க அவரை முழுமையாக அறிந்திருந்தால் மட்டுமே வந்துதான் வந்துட்டு நான் அன்பு செய்யவே முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க, ஒரு கணவனும் மனைவியும் வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வந்து திருமணத்துல வந்துட்டு ஒரு திருமண உடன்படிக்கை நடக்க போகுது. 1 வருஷத்துல இருக்கிற அன்பு, 3 வருஷத்துல இருக்கிற அன்பு, 5 வருஷத்துல இருக்கிற அன்பு, 10, 20 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு அவங்க ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது மூலியமாக, அறிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் மூலியமாக தான் வந்துட்டு அங்க வந்துட்டு அவருக்குள்ளாக வந்துட்டு அன்பு வந்துட்டு நிலைத்து நிற்கிறது. அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வளர்ந்து வருகிறது. அப்படி அந்த அன்பு இல்லாத இடத்துல எங்க வந்துட்டு அங்க தடைகள் ஏற்படுதோ அங்க பாத்தீங்கன்னாக்க அங்க நிறைய பிரச்சனைகள் வருது, குடும்பங்கள் வந்துட்டு பிரியுது, அங்க வந்து டைவர்ஸ் வருது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள். அது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில அதிகமான டைவர்ஸ் இருக்கிறத வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்துட்டு சொல்லுது உலகம் முழுக்க பாத்தீங்கன்னாக்க. அப்ப அதற்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ஆவி அவர்களால் அவருக்குள்ளாக இருந்து அவர்கள் யாருமே வழிநடத்தப்படாதனாலதான் வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை வருது. அதே போல 2 நண்பர்களுக்கிடையே வந்துட்டு எப்படி அன்பு வந்துட்டு வளரும்னாக்க நாளடைவில் அந்த நண்பர்கள் வந்துட்டு ஆழமான நட்பு வந்துட்டு ஒருவரை ஒருவர் வந்து புரிந்து கொள்கிறார்கள். இவருக்கு என்ன பிடிக்கும், இது என்ன பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருவர் வந்து விட்டு கொடுத்து பல காரியங்களை வந்து செய்யறது மூலியமா வந்துட்டு அந்த அன்பு வந்துட்டு அவர்களுக்குள்ளாக வர்றது. அதே போலதான் வந்துட்டு நாம வந்து சபைக்குள்ளே வந்துட்டு கர்த்தருக்குள்ளாக வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, நம்ம முதல் நாள் பழகிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே நாளடைவுல போகிறப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரே ஆவியானவர் வழி நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஏக சிந்தை, ஒரே மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்போம், ஒரே மாதிரி வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு பேச ஆரம்பிப்போம். இது எல்லாம் எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப், ஒருத்தரோட ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுனாலதான் வந்துட்டு நாம வந்துட்டு அவர்களை அறிந்து கொள்கிறது மூலியமா தான் வந்துட்டு நம்ம மாமிசத்திலே இவ்வளவு காரியங்கள் இருக்கிறப்ப நாம கர்த்தருக்குள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க அவரோட நாம வந்துட்டு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவர் வந்து எனக்கு வந்துட்டு சொந்த இரட்சகர். ஏன்னா அவருடைய ஆவி எனக்குள்ள வந்துட்டு வந்துருச்சு. அப்ப அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நான் வந்துட்டு அவர் எனக்கு என்ன செய்தாரோ அதை தான் நான் வந்துட்டு மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம வந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ இது பாத்தீங்கன்னாக்க 2 விஷயங்கள் வந்துட்டு வேணும். ஒண்ணு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்னாக்க கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே வந்து அவரை நான் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம் 2 பேதுருல 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாக்கவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமேன். ஆமேன். அப்ப அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு ஆவியானவரே மனிதர்களால் எழுதப்பட்டதுதான். ஆனா அவருடைய ஆவியினாலே ஏவப்பட்டுதான் வந்துட்டு அவருடைய வார்த்தைகள், அவருக்கு சித்தமான காரியங்கள். நாம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பமாக பெற்றோர்கள், குழந்தைகள், அதிகாரிகள் எப்படி இருக்கணும், ஒரு தேசம் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி வந்துட்டு தேசத்தை வந்து வழி நடத்தணும்னு சொல்லி
நமக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்களும் சொல்லியிருக்காரு. என்னென்ன காரியங்கள் என்னென்ன காலகட்டத்துல நடக்கும். இதையெல்லாம் வந்துட்டு நாம வந்துட்டு இதன்படி நாம வந்துட்டு இதை விசுவசிச்சு அதை வந்து பயிற்சி முயற்சி செய்யும் பொழுது, அதே போல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது நாம இன்னும் இன்னும் அதிகமாக விசுவாசத்துல வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுக்கணுங்கிறது ஒண்ணுதான் வந்துட்டு. மிகுந்த கனிகளை கொடுக்குறப்ப நாம ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டு நாம நடக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாம வந்து அதிகமாக இன்னும் வந்து நீதி செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். சோ முதல் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை நான் வந்துட்டு படிக்கிறப்ப, அப்ப நான் வந்துட்டு அவர் கூட வந்துட்டு ஒண்ணு வந்து அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது காரியம் பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். ஆமென். ஸோ அவருடைய வார்த்தைகள் நான் படிக்கிறப்ப வந்துட்டு அவரை பத்தி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாவற்றையுமே நாம ஏதாவது நமக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லோருமே மாமிசத்துல நடக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம வந்துட்டு நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா எதை குறிச்சுமே நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நன்றி அறிதலோட வந்துட்டு உங்களுடைய ஜெபத்துல, ஏன்னா வேதத்தை கேளாதபடி நம்ம வந்து வேதத்தை வாசிக்காம ஜெபம் பண்ணோம்னா அது அருவருப்பான ஜெபம்னு சொல்லி நீதிமொழிகள்ல 28:9 வசனம் சொல்லுது. ஆனா நாம வந்துட்டு வேதத்தை வாசிச்சு அவரை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஜெபங்களையும் நாம வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு தெரியப்படுத்தணும்னாக்க, நன்றியோடு தெரியப்படுத்தணும்னாக்க கர்த்தர் வந்துட்டு அதுக்கு வந்து பதில் கொடுக்கிறார். எப்படி? அவர் எல்லா புத்திக்கும் மேலான முதல்ல வந்து நம்மளுடைய இருதயத்துல தேவ சமாதானத்தை வந்துட்டு கர்த்தர் கொண்டு வருவார். அவருக்கு சுத்தமான ஜெபமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா. அதுக்கப்புறம் அதை நான் வந்து அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில்னாக்க நம்மளுடைய சிந்தைகளை வந்து கர்த்தர் மாற்றுவாரு. இல்ல யார் மூலியமாவது அதுக்குரிய நாம என்ன பதில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அந்த ஜெப விண்ணத்துக்கு, அதுக்கு யார் மூலியமாவது கர்த்தர் வந்துட்டு அதை வந்துட்டு நிறைவேற்றுவார். அது வந்து அவருக்கு நாம உகந்தவர்களாக இருந்து அதன்படி நாம வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த காரியத்தை வந்துட்டு கர்த்தர் வந்து செய்வார். சோ அப்ப நாம வந்துட்டு அவரை அறிந்து கொள்ளாமல் நாம வந்துட்டு எந்த ஒரு காரியங்களையுமே வந்து கர்த்தருக்குள்ளாக இருந்து சாதிப்பதுங்கிறது வந்துட்டு வாய்ப்பே வந்துட்டு கிடையாது. ஏன்னா நாம வந்துட்டு மிகுந்த கனிகளை கொடுக்கணும். எப்படி வந்துட்டு அந்த மிகுந்த கனிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த விதையில இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அது செடியா மாறுது, கொடி, அதுக்கப்புறம் வந்து கனி கொடுக்குது. தேவனுடைய வசனம் தான் வந்துட்டு விதை. அந்த விதை வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு தரித்து இருக்கணுங்கிறத நமக்கு வந்துட்டு, ஏன்னா அந்த விதை நமக்குள்ள வந்துட்டு இருந்துச்சுன்னா அது நல்ல நிலமாகிய இருதயத்துல இருந்துச்சுனாக்க அது வந்துட்டு 100 பலன் கொடுக்குன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு லூக்கால பாத்தீங்கன்னாக்க. வாசிப்போமே மத்தேயுல 7:7-8 வாசி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். சோ நாம வந்துட்டு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு மாம்சத்துக்குரிய காரியங்களை மட்டுமே தேடுற பிள்ளைகளாக இல்லாம ஆவிக்குரிய காரியங்கள்னு இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு வந்துட்டு நாம வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கணும், நற்கிரிகளை வந்துட்டு செய்யணும்னு சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க அநேக ஆத்துமாக்களை வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு கொண்டு வரணும். அதே போல நாம வந்துட்டு குணாதிசயங்களை கர்த்தரை போல இல்லைனாக்க எதுல மாறணுமோ இந்த மாதிரி காரியங்களை வந்துட்டு நாம வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் வந்துட்டு இதைதான் வந்துட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் தேடுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம வந்து ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையுமே வந்துட்டு வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. வேணா சங்கீதத்துல பாத்தீங்கன்னாக்க நானே வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில், இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், முதல் அதிகாரத்துல 2:3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம ஆவிக்குரிய ரீதியில நாம வந்துட்டு வளரணும்னாக்க வேதத்தை வந்து அணுதினமும் வந்துட்டு எப்படி வந்துட்டு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த வேதத்தை நாம வந்து படிக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாம அதை வந்துட்டு தியானம் பண்ணணும். ஏன்னா ஆராய்ந்து பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு வந்து அதுல நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி யோவான் 5:39 சொல்லுது. அப்ப நாம அதை தியானிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம செய்யற
நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தந்துன்னு போட்டிருக்கப்ப, தன் தன் கனியை தந்துனாக்க என்ன, நாம வந்து கர்த்தரை முழு இருதயத்தோட இன்னும் நேசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திர பலிகள் நமக்கு எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு ஜெபத்துல போறப்ப நம்ம நன்றியோட தான் அவர்கிட்ட வந்துட்டு போவோம். 2வது, அவருடைய குணாதிசயங்களை நாம வந்துட்டு வளர்ந்துகிட்டே வருவோம். 3வது காரியம் பாத்தீங்கன்னாக்க, நற்கிரிகைகளை வந்துட்டு நாம செய்வோம். நம்மளுடைய சகோதர நேசம், சகோதர அன்பை வந்து நாம வந்து பிரதிபலிக்கும் நம்ம கிட்ட இருந்து மற்றவர்கள் மேல வந்துட்டு. அதே போல வந்து 4வது காரியம் வந்து பாத்தீங்கன்னாக்க, சுவிசேஷம் வந்துட்டு நம்ம மூலியமா கர்த்தர் வந்துட்டு அநேகருக்கு வந்துட்டு கொண்டு செல்வாரு. அப்ப நிறைய பேர் இருள்ல இருக்கிறவங்க எல்லோருமே வந்துட்டு வெளிச்சத்துல இருப்பாங்க. அப்ப அடிப்படையா பாத்தீங்கன்னாக்க, இதுதான் வந்துட்டு சுருக்கமா வந்துட்டு தாவீது தான் மரிக்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரன் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. சாலமோன்ட்ட என்ன சொல்றாருன்னு வாசிப்போமே. 1 நாளாகமத்துல 28:9 வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஆமென். ஆமென். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். இதேதான் அன்னைக்கு வந்துட்டு சாலமோனுக்கு சொன்ன மாதிரிதான் வந்து கர்த்தர் இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்றாரு. சோ நம்ம வந்துட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாம வந்துட்டு அவரை தேட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரை அறிந்து கொண்டால் மட்டும்தான் வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு முழுமையாக அன்பு செய்யவே முடியும். நான் அன்பு செய்யும் போதுதான் அவரை நான் வந்து முழுமையா அன்பு செய்யறதுன்னா என்னன்னாக்கா, அவருடைய வார்த்தைக்கு அப்பதான் வந்துட்டு கீழ்ப்படியவே முடியும். சோ அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்னாக்க, அப்ப நான் வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு நிலைத்து இருக்க முடியும். ஸோ நான் வந்து கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு என்னால வந்துட்டு மிகுந்த கனிகளை வந்துட்டு கொடுக்க முடியும். அப்ப அந்த மிகுந்த கனிகளை கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க, எனக்குள்ள வந்துட்டு சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, கர்த்தரை எப்பொழுதுமே நான் வந்துட்டு துதித்து கொண்டே இருப்பேன்னு வந்து துதித்து கொண்டே இருக்க முடியும். சோ அப்பதான் என்னுடைய ஜீவன் வந்துட்டு பரிபூரணமாக இருக்கும். சோ இதுதான் வந்து கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்துட்டு எதிர்பார்க்குது. சோ இதை நாம அறிந்து கொண்ட பிள்ளைகளா வந்துட்டு, ஏன்னா என் ஜனங்கள் இதை நாம வந்துட்டு அவரை நான் வந்து தேடலைன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஓசியால 4வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுல அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு சொன்னதுதான். அன்னைக்கு இருந்த ஜனங்கள் வந்துட்டு அவர்களுடைய ஜனங்களை வந்துட்டு கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்தினவங்க வந்துட்டு ஆசாரியர்களுக்கு தான். அவர்கள் வந்து வேதத்தை ஒழுங்கா சொல்லியும் கொடுக்கல. சோ அதனால வந்துட்டு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் வந்துட்டு நாம எல்லோருமே வந்துட்டு ஆசாரியர்களாக தான் இருக்கிறோம். அப்ப நாம வந்துட்டு அவருடைய வேதத்தை எக்காரணத்து கொண்டும், அவருடைய வார்த்தைகள், ஏன்னா அவருடைய உடன்படிக்கை, அவர் வந்துட்டு அந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கையை எதை குறிக்கிறதுனாக்கா, அவர் வந்து நம்மளுடைய அந்த உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்துலதான் அவருடைய பிரமாணங்களை வந்துட்டு எழுதி வைத்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிற வசனம் வந்துட்டு. அப்ப நாம அவருடைய இருதயத்துக்குள்ள எப்ப வந்துட்டு அவருடைய பிரமாணம் வந்துட்டு எழுதப்படும்னாக்க, நான் வந்துட்டு பிரியப்பட்டு அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுதுதான் வந்துட்டு ஒவ்வொன்றாக அது என்னுடைய இருதயத்துக்குள்ள போகும். அதுதான் வந்துட்டு கனிகளாக அது வந்து வெளிப்படும். கடைசியா வாசிப்போமே, எபிரேயர்ல 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். சோ இந்த தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கிறப்ப வந்து எனக்குள்ள வந்துட்டு ஜீவனும் வல்லமையும் வந்துட்டு உண்டாகுங்கிறது சொல்லிட்டாரு. நான் எந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு அதை வந்து நான் பயன்படுத்துறப்ப பாத்தீங்கன்னாக்க, அந்த வார்த்தையை வந்துட்டு நான் மற்றவர்களுக்கு பயன்படுத்துறப்ப அந்த வார்த்தை எனக்கு நான் போதிக்கிறேன்னா அந்த வார்த்தையை நான் முதல்ல வந்துட்டு கை கொண்டு இருக்கணும்.
சோ இது இரண்டு பக்கத்துமே வந்துட்டு வேலை செய்யும். நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் வந்துட்டு பிரிக்கும் வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை எப்பொழுதுமே வந்து ஆராய்கிறவராக தான் இருக்கிறாரு. அப்ப இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்துட்டு தாவீது சொல்லுவாரு, நான் வந்துட்டு வானத்துக்கு ஏறினாலும் சரி, நான் வந்துட்டு பூமியில இருந்தாலும் சரி, நான் பூமிக்கு பாதாளத்துல இருந்தாலும் சரி, உம்முடைய ஆவிக்கு நான் வந்துட்டு மறைவாகவே இருக்கவே முடியாது. எல்லாமே வந்துட்டு நிர்வாணமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம செய்யற ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கள்னு வந்து ஏசப்பா வந்து சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு ஒவ்வொரு நடக்கைகளுக்கும் வந்துட்டு கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லுகிறது. ஆனா வந்துட்டு கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால ஏசாயால 41:10 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் கர்த்தர் வந்துட்டு நம்மள வந்துட்டு அவர் வந்து என்றென்றைக்குமே வந்துட்டு கைவிட மாட்டார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் என்ன சொல்றாருன்னா, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னாக்க, அப்ப அவருடைய நீதி என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன்படி நடக்கிறப்ப கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எல்லா வித தீமையிலிருந்து விலக்கி நம்மளை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு காப்பாத்துவாரு. எப்பனாக்க நாம வந்துட்டு அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. உம்முடைய பரிசுத்தத்திற்கு எங்கள் எல்லோரையுமே நீங்க வந்துட்டு தெரிந்து கொண்டு அழைத்தமைக்காக உமக்கு கொடான கூடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய ஆவியினாலே எங்கள் எல்லோரையுமே வந்துட்டு இன்றளவும் நாங்கள் மாமிசத்தில் இருக்கும் நாட்களில் வந்துட்டு உமக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து வந்தாலும் அப்பா, உம்முடைய ஆவியினாலே எங்களுக்குள்ளாக நீர் பேசி நாங்கள் வந்துட்டு செய்கிற தவறுகளை எங்களுக்கு வந்துட்டு உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு வந்துட்டு உணர்த்தி எங்களை வந்துட்டு நாங்கள் எப்பொழுதுமே உம்மோடு ஒப்புரவாகுவதற்குண்டான எல்லா வழிகளையும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்து வழிநடத்தி நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக மட்டுமே நீங்க வந்துட்டு எங்களை ஏற்படுத்தியிருக்கீங்கப்பா. அதை நாங்கள் வந்து முழுமையாக அறிந்த பிள்ளைகளாக நாங்கள் வந்து தேவனுடைய சித்தம் என்னது, இந்த காலகட்டம் என்னது என்று நாங்கள் வந்து தீர்க்க தரிசன வசனங்களை வந்துட்டு புரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்து சுவிசேஷத்தை வந்து மற்றவர்களுக்கு போய் வாஞ்சையோடு சொல்லுவதற்கும், மற்றவர்களுடைய உபத்திரவத்துல வந்துட்டு மற்றவர்களுடைய துன்பத்துல வந்துட்டு நாங்க வந்து பங்கெடுத்து அவர்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் அவர்களுக்கும் ஜெபம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கும், அதே போல வந்துட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதை நாங்கள் வந்து தைரியமாக செய்வதற்கும் ஒவ்வொருவரும் பயிற்சி முயற்சி எடுப்பதற்கு நீங்க உதவி செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, உங்களுடைய வசனத்தை நாங்க எங்கெல்லாம் கொண்டு செல்கிறோமோ அப்பா, உங்களுடைய வசனத்தை நீங்க மெய்ப்பிப்பதற்காக அங்க வந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, இந்த வசனத்தை நாங்க வந்து கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து, ஏன்னா விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க அதை வந்து முழுமையாக இறுதி வரைக்கும் நாங்க வந்து விசுவாசத்தில் நிலைச்சு நிக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எழுதும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனை, இன்றைக்கு இந்த கூடுகையில கலந்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையுமே சகோதரியையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே, ஜீவனுள்ளவரே, இதோ ஒவ்வொருத்தருக்கும் மாம்ச பிரகாரமாக ஏதாவது ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் ஏதாவது ஒண்ணு இருக்குமாப்பா. அப்பா தகப்பனே, நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, உங்களுடைய வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நாம் அனைவருமே வந்துட்டு குணமாகிறோம். எப்பொழுது பாவத்துக்கு மரித்து நாம மனம் திரும்பும் பொழுது நமக்கு வந்து சகலமும் வந்துட்டு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதப்பா. அதுக்காகவே நீங்க உங்க சரீரத்துல அடிக்கப்பட்டு காயப்பட்டிருக்கீங்கப்பா. அப்பா தகப்பனே, அதற்கு நாங்கள் வந்துட்டு நன்றி உள்ளவர்களாக இருந்து நாங்கள் முழுமையாக மனம் திரும்பி இதோ இங்க வந்திருக்கிறவர்கள்ல யாருக்காவது ஏதேனும் வியாதிகள் இருந்தாலும் இந்த பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத அசுத்தாவின் பிசாசின் கிரிகளையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு வெளியே போ என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே, ஜீவனுள்ளவரே, அப்பா, உங்களுடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறதப்பா. நாங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் மேலும் நீதி செய்யட்டும் சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்கேற்றபடி நாங்கள் நடப்பதற்கு உங்க வார்த்தைகள் நீக்கி கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.